பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் உங்களை பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை புதிய ஆசீர்வாதங்களினால் புதிய கிருபைகளினால் உங்களை உங்களுடைய குடும்பங்களை நிரப்புவாராக. கடந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்ய போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாக கிரியை செய்கிறது, மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். தேவன் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். எனவே அவருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையினால்தான் நமக்கு மறைந்திருக்கிற ரகசியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரிகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வாசலில் காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனிதன், தன் தாயின் கர்ப்பத்திலிருந்தே அவனால் நடக்க முடியாது, அவன் பிறக்கும் பொழுதே ஊனமாக பிறந்த ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் இந்த நாளிலும் 2000 வருடங்களுக்கு மேலாக உலகம் முழுவதுமாய் பேசக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 40 நாட்கள் அவர் சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர் பரலோகத்திற்கு ஏறி போன பொழுது தம்முடைய சீஷர்களை மேல் வீட்டறையிலே காத்திருக்க சொன்னார். அவர்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர்கள் மீது இறங்கினார். அவர்கள் தேவனுக்காக எழும்பி நின்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி அவருடைய ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். யோவானும் பேதுருவும் தேவாலயத்திற்கு போனார்கள். அந்த தேவாலயத்தின் வாசலில் ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனை தூக்கி கொண்டு வருவார்கள், சுமந்து கொண்டு வருவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஊனமான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது எத்தனையோ இடங்களில் அவன் போய் தர்மம் கேட்டு இருக்கலாம். அவனை எத்தனையோ இடங்களுக்கு கொண்டு போய் அவன் தர்மம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவனுடைய நோக்கம் தேவாலயத்தின் வாசலில் மாத்திரம்தான் நான் இருப்பேன் என்று அவனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது. அவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்தது. தன்னால் எழும்பி நடக்க முடியவில்லை, அந்த தேவாலயத்திற்குள்ளாக போக முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை, தேவனை துதிக்க முடியவில்லை என்ற எத்தனையோ பாரங்கள் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது நான் தேவ சமூகத்தில் நான் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அவ்வளவு பெரிய ராஜாவாகிய தாவீது சொல்லும் பொழுது, 1000 நாளை பார்க்கிறோம் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலேயே மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் நடத்துகிறார். தேவாலயத்திற்குள்ளாக இன்னும் பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு மனுஷி தேவனை நம்பி தேவனை நேசித்து அவருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அது சாதாரணமான அற்புதம் அல்ல, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சந்ததிகளையும் மாற்றுகிற அற்புதமாக இருக்கிறது.
இந்த இடத்துல தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த மனிதன். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தாய் தகப்பன்மார் முதற்கொண்டு எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் இந்த கஷ்டத்தின் பாதையில் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு வேதனை உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்க்க முடியும். ஒரு சிலர் மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனால் என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லையே, எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற எத்தனை பேரை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடி நாம் போகும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த சப்பானியை அந்த யோவானும் பேதுருவும் தாண்டி போகும் பொழுது, இந்த சப்பானி அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அவர்களிடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இந்த சப்பானியினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதாவது எனக்கு ஒரு காரியங்கள் நடந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் போகிறது, வாழ்நாள் முழுவதுமாக நான் இப்படியே தர்மம் கேட்டு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. ஏனென்றால் அவனை நடக்க வைக்க ஒருவராலும் முடியாது. பிறவிலேயே ஏற்பட்ட ஒரு ஊனத்தை யாராலும் குணமாக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை எவ்வளோ காரியங்கள் முடிந்திருக்கும். அதே போலதான் ஒரு நாள் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு சாதாரணமான ஒரு சொற்ப பணம் நமக்கு கிடைக்கும், இன்றைக்கு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாப்பாடு கிடைத்தால் போதும் எப்படி என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று தெரியாது, இன்றைக்கு தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். அவருடைய பிறவியிலிருந்து காணப்பட்ட அவருடைய ஊனத்தை மாத்திரமல்ல, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய நிந்தைகளை, அவருடைய அவமானங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. தேவனுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை எதிர்பார்த்து கர்த்தர் எப்பொழுதுமே ஆயத்தமாகி கொண்டு இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தம்முடைய ஊழியர்களாகிய யோவானையும் பேதுருவையும் அந்த தேவாலயத்திற்கு தேவன் அனுப்புகிறார். ஒரு அற்புதத்தை அந்த சப்பானியுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அவரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். காலம் முதற்கொண்டு எவ்வளவு காலங்கள் வந்தாலும் அவர்களை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்களை தேவன் வைப்பார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஒரு அற்பமான காரியங்களுக்காக உடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கலாம். அனுதினமும் நான் உழைத்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன், இந்த வருமானம் என்னுடைய வாழ்க்கையில போதவில்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைத்தாலும் என்னால் மேலே வர முடியவில்லை, நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, காலகாலமாக வியாதிகள் இருந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு தான் போய்கொண்டு இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்க முடியவில்லை என்று நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பல ஆண்டுகளாக சந்தித்து இனி ஒருபோதும் என்னால் மேலே வர முடியாது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். பிறவி சப்பானியும் அப்படிதான் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவனை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவன் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. நாம் நினைக்கிறபடி ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் பெரிதான காரியங்களை, மேன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிக வல்லமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதங்களுக்காக நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த சப்பானி யோவானிடத்திலும் பேதுருவிடத்திலும் ஏதாவது சொற்ப பணம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக அன்றைக்கு நடந்த அற்புதம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. 5வது 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். தேவனை அதிகமாக நேசித்த ஒரு மனிதன் இந்த சப்பானி. ஏனென்றால் அவன் தேவாலயத்தின் வாசலில் தான் அனுதினமும் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் தர்மம் கேட்கும்படி எத்தனையோ இடங்களுக்கு போக அந்த இடங்கள் இருந்திருந்தாலும் தேவாலயத்தின் வாசலில் தான் உட்கார வேண்டும் என்று தேவன் மீது ஒரு அன்பு அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனை அவ்வளவாய் நேசித்தார். எனவேதான் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தவுடனே தன்னுடைய வீட்டிற்கு போகாமல், தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்தில் போகாமல் அவர் முதலாவது தேவாலயத்திற்குள்ளாக போக ஆரம்பித்தான். அவருடைய சந்தோஷத்தை, அவனுடைய சமாதானத்தை, அவனுடைய எல்லா மகிழ்ச்சியையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும்.
ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்படுவது கிடையாது. கர்த்தரு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது கிடையாது. சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று. ஒரு ஏழை மனிதன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். அவனுக்கு எப்படிப்பட்ட இடுக்கண்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து தேவன் அவனை விடுதலையாக்குகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் ஆண்டவரை அதிகமாய் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இந்த உலகத்தில் நம்மை ஒரு பெரிய அடையாளமாக வைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். தன் தாயின் கற்பத்திலிருந்து சப்பானியாய் பிறந்த மனிதன், இந்த தாயின் கற்பத்திலிருந்து உங்களுடைய நாட்கள் வரைக்கும், உங்களை விவரம் தெரிஞ்ச நாட்களில் இருந்து கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் பார்த்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போக போகுது என்றும் நினைத்திருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கை மாறாது என்றும் நினைத்திருக்கலாம். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தரித்திரங்களை கட்டுகளையும் தேவன் உடைப்பார். எப்படிப்பட்ட வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நேசித்து தெய்வ சமூகத்தை நாம் அதிகமாக தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்கள், ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று வாஞ்சிக்கிறவர்களை இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். இந்த பிறவி சப்பானியை குறித்து 2000 வருடங்களாக உலகம் முழுவதுமாய் பேசக்கூடிய அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். அதற்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும், அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை மாறி இருக்கும், அவருடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அதே தேசத்திற்கு அரசனாக தேவன் மாற்றினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதினுடைய பிள்ளைகள் எல்லாரும் ராஜாக்களாக பிறந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தார். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோட சந்ததியில் பிறந்தார். அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருபோது நினைத்து பார்க்க மாட்டான், நாம் இந்த தேசத்தை ஆளப்போகிறோம் என்பது அவனுக்கு தெரியாது. அவனுடைய சந்ததிகள்லாம் ராஜாக்களாய் வருவார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் தேவன் மீது வைத்திருந்த அன்பு கர்த்தர் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையை சந்ததிகளையே மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது சாதாரணமாக இருக்காது. சாதாரணமான காரியத்தை அவர் செய்ய மாட்டார். பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையை அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய குடும்பங்களில் கிரியை செய்ய போகிறார். தேவாலயத்தின் வாசலில் அனுதினம் உட்கார்ந்து கொண்டிருந்தான். தன் தாயின் கற்பத்திலேயே சப்பானியாய் பிறந்து ஒரு நாளும் எழுப்பி நடக்காதவன், ஒரு நாளும் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்காதவன், மற்றவருடைய துணை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அவனால் நடக்கவே முடியாது, நடத்த முடியாது என்ற ஒரு மனிதன் குதித்து எழும்பி நடந்தான். தேவனை மகிமைப்படுத்தினான். அவனை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். தேவ பிள்ளையே, அநேக வருடங்களாக நீ கஷ்டங்களிலும் வியாதிகளிலும் பலவீனங்களிலும் உழன்று கொண்டிருக்கலாம். தேவன் எந்த நாளிலாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து உன்னை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரமிக்க பண்ண வைக்க போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தொடர்ந்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக உண்மையும் உற்சவமாக ஓடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உடைய வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் தேவனுடைய அற்புதங்களை எதிர்பார்த்து தேவன் இன்னும் அதிகமாக நேசிப்போம், ஆண்டவருக்காக ஓடுவோம், ஆண்டவருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தை பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிறவி சப்பானியை எழுப்பி நடக்க பண்ணின தேவன், அவருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் அநேக வருடங்களாக கஷ்டங்களிலும் வியாதிகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.